அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மூவி ஸ்பாட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற படம் பேர் லக்கி பாஸ்கர். சரி வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். ஓப்பனிங் சீனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோ அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு ஜாக்கிங் போகிறாரு. போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த ஹர்ஷா ஷாய் அப்படிங்கிறவரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அவர் தான் வந்து ஒரு ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கி சேல் பண்ணுற ஒரு மல்டி மில்லியர்னு எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. அவர் பால் வாங்கிட்டு வரும்பொழுது நிறைய கார்ஸ் வந்து வருது. வந்தோடனே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் சிபிஐலேருந்து வந்திருக்கோம், நீங்கள் நிறைய க்ரைம் பண்ணியிருக்கதா எங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, ஸோ எங்கள் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேங்க்குக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக அந்த பேங்க் நேம் என்ன அப்படின்னா மதகா பேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பேங்க்கில் தான் நம்ம லக்கி பாஸ்கர், அதாவது நம்ம பாஸ்கருங்க அப்படிங்கிறவர் வந்து அங்கே ஒரு ஜென்ரல் மேனேஜர் வேலை செஞ்சிட்ருக்காரு. இவர் போன உடனே செக்யூரிட்டி வந்து, சார் நீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு கதை ஓப்பன் பண்ணி காட்டுறாரு. அவரோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே பிரிண்ட் எடுக்க சொல்கிறாங்க. அதே நேரத்தில் வீட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா ரைட் நடந்துக்கிட்டு இருக்கு. உடனே வந்து நம்ம துல்கர் சல்மான் தான் அந்த கேரக்டர் பாஸ்கர் கேரக்டர் பண்ணுறாரு இல்லையா. ஸோ அவருக்கு வந்து அவரோட ஒய்ஃப் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி வீட்டில் வந்து 3 பேர் வந்து தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட வேலையை தான் பார்க்குறாங்க, ஸோ கோஆப்ரேட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது சிபிஐ ஆஃபீஸர் வந்து கேட்குறாரு, சரி ஓகே உங்களோட ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே எடுக்க சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தா ஷாக் ஆயிடுறாங்க. ஏன் அப்படின்னா அவரோட அக்கௌண்ட்டில் 100 கோடி ரூபா பணம் வந்து வச்சுருக்காரு. இதை பார்த்த உடனே செம்ம ஷாக்கு சிபிஐ ஆஃபீஸருக்கு. அவர் வந்து கேட்குறாரு, ஒரு காமன் மேன் கிட்ட எப்படி 100 கோடி வந்துச்சுன்னு எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. சரி ஓகே இதை பற்றி உங்ககிட்டயே கேட்போம், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்குறாரு. கேட்ட உடனே ஷட் ஆயிடுது. ஷட் டவுன் ஆனதுக்கப்புறமேலு சிபிஐ ஆஃபீஸர் வந்து செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு போகும்போது நம்ம துல்கர் சல்மானை வந்து கதையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. சரி ஓகே நான் உங்ககிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவார். அப்படியே ஃப்ளாஷ்பேக் வந்து மூவ் ஆகுது. ஃப்ளாஷ்பேக்கில் போய் பார்த்தோம் அப்படின்னா அவர் ஒரு காமனான ஒரு மிடில் கிளாஸ் பையனாக இருக்கார். அவருக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது. ஒரு அப்பா அம்மா வந்து இறந்துட்டாங்க. அதுக்கப்புறமேலு தங்கச்சி, காலேஜ் படிக்கிற தங்கச்சி ஒன்று இருக்காங்க. அதுக்கப்புறமேலு தம்பி இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருக்கான். இவர் வந்து ஒரு பேங்க்கில் ஒரு சாதாரணமாக ஒரு வேலையில் இருக்கார். அவரோட சம்பளம் 6000 அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கடன் மட்டுமே இவருக்கு வந்து 36,000 இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் அவர் வீதி ஃபுல்லாமே கடனாக தான் வாங்கி வச்சுருக்காரு. அவர்கிட்ட 10,000, அவர்கிட்ட 2,000, 3,000, 4,000 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மட்டுமே கடன் தான் வாங்கி வச்சுருக்காரு. இது எல்லாமே அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கார். ஒரு டீ கடையில் கூட அவருக்கு வந்து கடன் தான் அதிகமாக இருக்குது. அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே போகிறாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா பேங்க்கில் இவர் தான் பெஸ்ட்டு எம்ப்ளாயி ஆஃப் தி இயர் வாங்கிட்டுருக்காரு. கண்டினியூஸாக 3 டைம் வந்து பெஸ்ட் எம்ப்ளாயி ஆஃப் தி இயர் வாங்கிட்டுருக்காரு. இவருக்கு வந்து தனக்கு எப்படியாச்சும் வந்து ஒரு அசிஸ்டண்ட் ஜிஎம் போஸ்ட் வந்து கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டே இருக்கார். ஏன் அப்படின்னா அப்படி கிடச்சிச்சு அப்படின்னா இவருக்கு வந்து 12,000 ரூபா சேல்ரி வந்து கிடைக்கும். அடிஷ்னல் அசிஸ்டண்ட் ரீஜனல் மேனேஜர் அந்த போஸ்டிங் வந்து 12,000 ரூபா சேலரி கிடைக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து ஃபேமிலி கஷ்டம் கொஞ்சம் தீர்ந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிச்சுட்டே இருக்கார். அதுக்கு வந்து இவர் ஜிஎம் வந்து சொல்கிறாரு. ஜிஎம் எல்லாத்தையுமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவர் தான் ஜிஎம், இவர் தான் ஏஜிஎம், அதுக்கப்புறமேலு இவர் தான் ரீஜனல் மேனேஜர். இவர் வந்து அடிஷ்னல் ரீஜனல் மேனேஜர் கொஞ்சம் நல்லா ரிட்டையர் ஆக போகிறாரு. ஸோ அவர் போஸ்டிங் தான் இவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதா வந்து ரீஜனல் மேனேஜர் வந்து சொல்லியிருக்காரு. அதனால் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரொம்பவுமே ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட 3 வருஷமாக பெஸ்ட் எம்ப்ளாயி வாங்குறதெல்லாம் பெரிய சாதனை இல்லையா. ஸோ இந்த டைம் நம்ம எப்படியாச்சும் ப்ரொமோஷன் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்கராக வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கார். இவர் நினச்ச மாதிரி அந்த நாளும் வருது. இவர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கடங்காரட்டாக மாட்டிக்கிறாரு. மாட்டினதுக்கப்புறமேலு அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா காசு கொடுக்காமல் இங்கேருந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட சட்டையெல்லாம் கிழித்து வண்டி சாவியை எடுத்துகிட்டு போயிடுவார். அவர் வண்டியில் தான் எப்பயுமே ட்ராவல் பண்ணுவார்ல, வண்டியவே தூக்கிட்டு போயிடுவார். இது எல்லாமே பார்த்து ரொம்பவுமே அப்செட் ஆயிடுவார் நம்ம ஹீரோ. இதுக்கிடையில் ஒரு வந்து இன்சிடெண்ட் ஒன்று நடக்கும். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா அவங்க அண்ணன் பையனுக்கு வந்து பர்த்டே இருக்கும். அதுக்காக வந்து ஒய்ஃபோட அண்ணன் வீட்டுக்கு வந்து போவாங்க. அவங்க போகும்போது எல்லாருமே வந்து ஒரு எல்லாத்தையுமே கேர் பண்ணுற அவங்க அண்ணன் ஃபேமிலி வந்து இவங்களை மட்டும் கேர் பண்ணவே மாட்டாங்க. அந்த இன்சிடெண்ட்டை பார்க்கும்பொழுது நம்மளுக்கு ரொம்ப வந்து அழுகையாக வர ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னா ஒரு மிடில் கிளாஸில் பிறந்துட்டு பண கஷ்டத்தோட ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அவங்க ஃபேஸ் பண்ணுற விதத்தை வந்து ரொம்பவுமே சூப்பராக காட்டியிருப்பாங்க. எல்லாத்தையுமே வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்ற அவங்க அண்ணன் தன்னோட சொந்த தங்கச்சி ஹஸ்பண்டை வந்து
அப்படி தான் வந்தீங்களா, சரி சரி அப்படின்ட்டு வந்து இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு என்ன இவ்வளோ லேட்டாக வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கறையாக பேசுவார். அது எல்லாமே ரொம்பவுமே ஹர்ட்டாக வர மாதிரி இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் இவனுக்கு ஒரு பையன் இருப்பான். அந்த பையனுக்கும் அதே வயசு 6 வயசு ஆகுது. அந்த பையன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு உட்காந்துருப்பான். அந்த கேக்கு வந்து கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி கேக் கொடுப்பாங்க. ஆண்டி எனக்கு கொஞ்சம் பெரிய பீஸாக கொடுங்க ஆண்டி அப்படின்னு கேட்கும் பொழுது உனக்கு இதுவே ஓவர் தான், சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணி வந்து சொல்லிடுவாங்க. சொன்னதுக்கப்புறமேலு அதை வந்து அவங்க ஒய்ஃப் வேறு சுமதி அவங்க வந்து பார்த்ததுக்கப்புறமேலு செம்ம கோவம் பட்டுருவாங்க. டேய் நீ கேக் சாப்பிடாத வெய்யி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. என்னாச்சுன்னு எல்லாருமே கேட்கும்போது ஒன்றும் அவளை எல்லாமே மனசு நிறைஞ்சிருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் வந்து துல்கர் சல்மானையும் குழந்தையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமேலே ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம ஏழையாக இருக்கனால தான் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவாங்க. இங்கே கொஞ்ச நாளுக்கு அப்புறமேலு நான் சொன்னேன் இல்லையா, அந்த இன்சிடெண்ட்டும் நடக்குது. அவன்கிட்ட இருந்து பைக்கையும் பிடுங்கிறாங்க. பிடுங்கினதுக்கப்புறமேலு அவன் அந்த பேங்க்குக்கு வந்து ஓடி போவான். ஐயோ எப்படியாச்சும் போய் ஆகணுமே சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்க்கும் பொழுது அங்கே ஒருத்தர் வந்து ப்ரொமோஷனுக்கு கொடுத்துருவாங்க. ஏன் அப்படின்னா இவனுக்கு தான் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேங்க் எம்ப்ளாயீஸ் எல்லாமே நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த பேங்க் எம்ப்ளாயீஸுமே வந்து பாஸ்கர் மேலே ரொம்பவுமே மரியாதை வச்சுருப்பாங்க, ரொம்பவுமே பாசமாக இருப்பாங்க. அதில் 2-3 கேரக்டர்ஸ் மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டுவாங்க. ஒருத்தர் வந்து டைமுக்கு வரமாட்டார், ஆனால் சீக்கிரம் போயிடுவார். இன்னொரு மேடம் வந்து இது செக் புக்கு இதெல்லாம் ஹெச்ஆர் டீமில் வந்து இருப்பாங்க, அவங்க எல்லாத்தையுமே காட்டுவாங்க. எல்லாருமே வந்து நான் உங்களுக்கு தான் கிடைக்கும்னு நினச்சோம், நான் எப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்கருக்கு வந்து ஆறுதல் சொல்லுவாங்க. சொன்ன உடனே நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிடுவான். என்னடா எதுவுமே நம்ம வாழ்க்கையில் வந்து கிடைக்காம போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெக்ஸ் ஆகி டீ கடையில் உட்காந்துருப்பான். அப்போ வந்து அவனோட ஃப்ரெண்டு வந்து அங்கே தான் வேலை செஞ்சிட்ருப்பான். அதுக்கு ஒரு இன்ட்ரடியூஸ் கொடுப்பான். என்ன அப்படின்னா இவன் வந்து படித்து எக்ஸாம் பாஸ் பண்ணனால பேங்க்கில் ஒர்க் பண்ணுவான். அவன் ஃப்ரெண்டு ஃபெயில் ஆனனால செக்யூரிட்டியாக பேங்க்லேயே ஒர்க் பண்ணுவான். அவன் வந்து ஒரு க்ளீன் பண்ணும்போது இது கிடச்சி, இதை பாடுறான், அவன் பேர் வந்து ரெக்கமெண்ட் கூட பண்ணலை, அப்புறம் எப்போ உனக்கு போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரீஜனல் மேனேஜர் வந்து உனக்கு துரோகம் பண்ணுறாரா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அவர் சொல்கிறதே கேட்டுட்ருப்பா அப்படின்னு சொல்லிட்டு துல்கர் சல்மான்ட்ட சொல்கிறான். சொன்னதுக்கப்புறமேல நம்ம ஹீரோ கோவப்பட்டு போயிட்டு அவர்கிட்ட கேட்குறாரு, ஏன் சார் என் பேரை கூட ரெக்கமெண்ட் பண்ணல, நீங்கள் சொன்னதெல்லாம் நாய் மாதிரி உழைச்சனே சார், ரத்தம் சிந்தினேன் சார், என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க, எனக்கு தெரியும் சார் அவன் வந்து பெங்காலி, நீங்களும் பெங்காலி, அதனால தானே கொடுத்தீங்க, எனக்கு கொடுக்கல அப்படி தானே அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே எனக்கு வந்து கோபமாயிரும். ஏன் அப்படின்னா நம்ம பாஸ்கர் இருக்கா இல்லையா, அவன் வந்து வறுமைக்காக வந்து வெளியே எல்லாேருக்கும் ஃபார்ம் ஃபில் பண்ணி தரத்துக்கு ஒரு 10 ரூபா 20 ரூபா வாங்கிட்டு வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுப்பான். இது ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா பேங்க்கில் இருக்க யாருமே வந்து பண்ணக்கூடாது. ஆனால் இவன் வந்து பண்ணுறதுமே ரீஜனல் மேனேஜருக்கு தெரிஞ்சும் தெரியாத மாதிரியே இருப்பார். அதை எல்லாமே சொல்லி காட்டி சரி வா நான் ஜிஎம்கிட்ட ஒன்று சொல்கிறேன், அதுக்கப்புறமேலு நீ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதுக்கு பாஸ்கர் இருந்துட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணி அழுது காலில் விழுந்து கதறுவான். அதுக்கப்புறமேலு எல்லாருமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, சார் அது ஏதோ எமோஷனலாக பேசிட்டா சார், விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் கேட்டவுடனே சரி கண்ணமாக நிற்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் வந்து சொல்லிடுவார். சொன்னதுக்கப்புறமேலே இவன் ரெஸ்ட் ரூமில் போயிட்டு அழுதுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே வந்து பழையபடி மாறிடுவான். பழையபடி மாறி எல்லாமே இது வந்து பண்ணிகிட்ருப்பான். ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது ஒருத்தர் வந்து அடிக்கடி வந்து கேட்டுகிட்டே இருப்பார், சார் எனக்கு எப்படியாச்சும் 2 லட்ச ரூபா லோன் வந்து ரெடி பண்ணி கொடுங்க, வந்து எலக்ட்ரானிக்ஸ் வந்து மாட்டிக்கிச்சு, அதை வந்து நான் விற்றனா 2 மணி நேரத்தில் வந்து அப்படியே டபுள் மடங்காக என்னால் ப்ராஃபிட் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். சொன்னதுக்கப்புறமேலு இல்லை சார் லோனெல்லாம் அரேஞ்ச் பண்ண முடியாது, எந்த செக்யூரிட்டி இல்லை, லோன் வந்து கிடைக்காது, இது பேங்க் சார் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு 2-3 டைம் வந்து தள்ளி விட்ருவான். அதுக்கப்புறமேலு இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமேலு ஒரு டீ கடையில் வந்து எனக்கு டீ வாங்கி கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவான். சொன்ன உடனே அவன் போயிட்டு டீ குடிச்சிட்டு இருக்கும்பொழுது மறுபடியும் அந்த லோன் கேட்டாலையா, அவன் பேர் வந்து ஆண்டனி, அவர் வந்து வருவார். வந்தோடனே சார் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு இருந்துட்டு, சார் இப்போல்லாம் முடியாது சார், நீங்கள் போங்க சார் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு இருந்துட்டு சார் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டனி கையில் 2 லட்ச ரூபாயை எடுத்து வச்சுருவார். இந்தாங்க உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்கு வந்து ஒரே ஒரு கண்டிஷன் தான், கிடைக்கிறதுல 20% ஷேர் வந்து வேணும், எனக்கு 10%, என் ஃப்ரெண்டுக்கு 10% அப்படின்னு சொன்னோடனே ஓகே சார் எதுவும் பிரச்சனை இல்லை பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டனி சொல்லுவான். அதுக்கப்புறமேலு 3 பேருமே வந்து அந்த கப்பலில் லோடு இருக்குது அதை இறக்கிறதுக்காக போகிறாங்க. நம்ம ஹீரோ வந்து சரி நீங்கள் போயிட்டு வாங்க நான் இங்கே இறங்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் ஹீரோட ஃப்ரெண்டு வந்து அவனுக்கு நம்பிக்கை அதிகம், ஆனால் எனக்கு வந்து முன்னெச்சரிக்கை தான் அதிகம், நான் கூடயே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டனி கூட வந்து ஃப்ரெண்டு போகிறாரு. போனவுடனே பாஸ்கர் வந்து 2 மணி நேரத்தில் வந்துடுவேன்னு சொன்னாங்களே,
இல்லையா. ஆனால் ரொம்ப நேரமாகியும் வரவே இல்லை. பாஸ்கர் வந்து திங்க் பண்ணிகிட்டே இருப்பான், ஒரு வேளை ஏமாற்றிட்டாங்களோ, ஒரு வேளை 2 பேரும் சேர்ந்து ஏமாற்றிட்டாங்களோ, ஒரு வேளை கஸ்டம்கிட்ட மாட்டிட்டாங்களோ அப்படி இப்படின்ட்டு நிறைய திங்க் பண்ணுவான். அதுக்கப்புறமேலு தூங்கிடுவான். அப்புறம் ஒய்ஃப் வந்து திடீர்னு எழுப்புவான். நைட்டில் எழுப்பி பார்த்த உடனே வெளியே வந்து உங்கள் ஃப்ரெண்டு இருக்கார் அப்படின்னு சொல்ல உடனே போயிட்டு பார்க்கும் பொழுது ஆண்டனியும் கூட இருப்பார். இவனுக்கு அப்போ தான் பெரும் மூச்சு வரும். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா விற்றுட்டு ப்ராஃபிட்டு எனக்கு 2.5 லட்ச ரூபா கிடச்சிச்சு சார், இருந்தாங்க உங்கள் 2 லட்ச ரூபா ப்ளஸ் 50,000 ரூபா உங்கள் ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவான். கொடுத்ததுமே ரொம்பவுமே சந்தோஷமாயிரும். ஃபஸ்ட்டு இவனோட கடன் எல்லாத்தையும் அடைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி பேங்க்லேருந்து அந்த பணத்தை வந்து எடுத்துட்டான். அது வந்து ஃப்ரெண்டு சொல்லுவான், எப்படியாச்சும் நான் வந்து நாளைக்கு வந்து அந்த கணக்கோட சேர்த்துருவேன் அப்படின்ட்டு. அதனால் அந்த பேங்க்கில் வைக்கணும் இல்லையா, அந்த சீன் எல்லாமே பயங்கரமாக இருக்கும், ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமேலு இவன் அந்த 50,000 வச்சு எல்லாத்துக்கும் கடனை வந்து செட்டில் பண்ணிடுவான். செட்டில் பண்ணதுக்கப்புறமேலு வண்டியும் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடுவான். வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தால் அப்புறமேலு இப்போ ஸ்டார்டிங் பண்ணான் இல்லையா, அதையே ரிப்பீட் பண்ண ஆரம்பிப்பான். ரிப்பீட் பண்ண ஆரம்பித்த உடனே இவனுக்கு காசு வந்துக்கிட்டே இருக்கும். இவனும் எல்லார் கடையிலையும் செட்டில் பண்ணிடுவான். தன்னோட ஒய்ஃபுக்கு வந்து என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி தருவான். எல்லாத்தையுமே செட்டில் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா தன்னோட உனக்கு என்ன வேணும், நெக்லஸ் வேணுமா எடுத்துக்கோ இந்த காசை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பான். எப்படி உங்களுக்கு இவ்வளோ காசெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, நான் வந்து சீக்ரெட்டாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் பேங்க்கில் ஒர்க் பண்ணனால அந்த இது வந்து வெளியே தெரியக்கூடாது, ஸோ அதனால் யார்ட்டையும் சொல்லாமல் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு வந்துட்டு ஒய்ஃப் இருந்துட்டு, சரி எனக்கு இந்த பணம்லாம் வேணாம், நம்ம பையனுக்கு வந்து பர்த்டே வருது, ஸோ அதை வந்து கிராண்டாக பண்ணணும், அதுதான் எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரியே கிராண்டாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லாரையுமே இன்வைட் பண்ணி பெரிய ஃபங்க்ஷனாக வைப்பாங்க. ஃபங்க்ஷனாக வச்சதுக்கப்புறமேலு அங்கே மேனேஜர்ஸ் எல்லாருமே வருவாங்க. பணம் எல்லாரோட கொஸ்டின் என்ன இருக்குன்னா, இவனுக்கு எப்படி பணம் கிடச்சிச்சு அப்படின்னு தான் இருக்கும். அதை கேட்டால் என்ன சொல்லுவான் அப்படின்னா, இந்த மாதிரி சமாளிச்சிருவான். இந்த மாதிரி மச்சான் ட்ரீட் கொடுத்தாரு, இல்லை இந்த லோனு எப்படியோ ஒன்று சமாளிக்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு கதை சொல்லிகிட்டு இருப்பான். சொல்லி முடிச்சுட்டு வந்தவங்க எல்லாமே செம்ம ஷாக் ஆகிடுவாங்க. ஏன் அப்படின்னா அவ்வளோ கிராண்டாக வந்து பண்ணியிருப்பான். இதுக்கு எல்லாத்தையுமே காரணம் அப்படின்னா ஆண்டனி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான். ஏன்னா அவங்க கூட பிஸ்னஸ் பண்ணி தான் இவ்வளோ அமௌண்ட் வந்து வந்துச்சு. இப்படியே போயிட்டுருக்கும் பொழுது ஆண்டனி வந்து ஃபைனலாக ஒரு டீல் பேசுவான். என்ன அப்படின்னா, ஒரு 3 கார் வந்து வந்திருக்கு, அது வந்து %, இல்லை %, நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அது ஆனால் அதுக்கு வந்து 10 லட்ச ரூபா வேணும் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் வந்து நம்ம ஹீரோ வந்து அதுக்கு ஒத்துக்க மாட்டார். ஆனால் ஃப்ரெண்டு வந்து நம்ம ஒரு டைம் ரிஸ்க் எடுக்கலாம்டா அப்படின்னு சொல்லுவார். இல்லைடா 10 லட்ச ரூபாலாம் சத்தியமாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார். ஆண்டனி இருந்துட்டு 2 நாள் டைம் சார், நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். போனதுக்கப்புறமேலு நம்ம ஹீரோவுக்கு வந்து நிறைய யோசிச்சு பார்ப்பார். நம்ம ஃபேமிலி எப்படியாச்சும் முன்னேற்றணும், எப்படியாச்சும் உழைக்கணும், பிடிக்கணும். இதுக்கப்புறமேல பார்த்திங்க அப்படின்னா அவன் வந்து கொஞ்சம் பணம்லாம் சேர்த்து வச்சுருப்பான். அதை வந்து தன்னோட தம்பி வந்து வெளிநாட்டில் படிக்கிறதுக்கு சீட் கிடச்சிருக்கும், அதுக்கு 6 லட்ச ரூபா வேணும்னு சொல்லிட்டு அந்த காசு எல்லாத்தையுமே செலவு பண்ணிடுவான். இப்போ அவங்ககிட்ட காசு வந்து எதுவுமே இல்லை. ஸோ அதனால் வந்து ஒரு டைம் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிஸ்க்கையும் எடுக்க ட்ரை பண்ணுவான். அதனால் அவன் எப்படியோ ஒன்று அந்த 10 லட்சத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவான். கொடுத்ததுக்கப்புறமேல தான் ஒரு செம்ம ஷாக்கிங்கான விஷயம் நடக்கும். என்ன அப்படின்னா, அந்த டீலர் இருக்கான் இல்லையா, அவனை வந்து போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. பிடிச்சிட்டு போனதுக்கப்புறமேலு அந்த 3 காரையும் வாங்க முடியாமல் போயிடும். ஏன்னா அவன்கிட்ட தான் விற்கிற மாதிரி இருந்துச்சு, அவனால் வாங்க முடியாது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்ருப்பான். ஃப்ரெண்டு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து கோவப்பட்டு, அதுக்கு தான் உன்னை நம்பினதே தப்பு, எப்படி இறக்கி விட்டுற பார்த்தியா, கவுத்து விட்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போவான். அதுக்கு பாஸ்கர் இருந்துட்டு சொல்லுவான், ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்னால் வெற்றியில் மட்டும் பங்கு கொள்ளக்கூடாது, தோல்வியிலையும் பங்கு கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிப்ஸ் கொடுப்பான். சார் உங்களுக்கு இவ்வளோ பெரிய சிட்டியில் ஒரு டீலர் உங்களால் பிடிக்க முடியாதா, அன்றைக்கி எப்படி டீலர் வந்து மாற்றி விட்டீங்க, டிவி அந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களில், அந்த மாதிரி இப்போயும் ஏதாச்சும் டீலர் பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஆண்டனி வந்து ஒரு துபாயில் ஒரு டீலர் இருக்காருன்னு சொல்லிட்டு பிடிச்சிருவான். இதுக்காக நம்ம கோவா போகணும், இப்போ வந்து அங்கே தான் கார் வந்து வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்க 3 பேருமே வந்து கோவா போகிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. பாஸ்போர்ட்டு, நம்பர் பிளேட்டு எல்லாமே அந்த இது ரெடி பண்ணி வச்சுட்டு, லைசன்ஸு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடுவாங்க. ரெடி பண்ணதுக்கப்புறமேலு போகிற வழியில் வந்து போலீஸ் பிடிச்சிருவாங்க. பிடிச்சிட்டு நம்பர் பிளேட் பார்த்தோன்னே சரி கிளம்புங்க அப்படின்ட்டு ஃபஸ்ட் 2 கார் போயிடும். அவன் ஃப்ரெண்டு ஓட்டிகிட்டு வந்த காரு டக்குன்னு வேகமாக இழுத்தனால அந்த இன்ஸ்பெக்டர் மேலே மோதுற மாதிரி போயிடும். அவங்க நிறுத்தின உடனே உள்ளே விஐபி இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி தான் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. என்ன அப்படின்னா, அந்த பிச்சைக்காரங்கெல்லாம் இருப்பாங்க, அவங்களையெல்லாம் மினிஸ்டர்ஸ் மாதிரி காஸ்டியூம் போட வச்சு கூட்டிகிட்டு வந்திருப்பான். அவங்களால வந்து அந்த 3 காரையும் வந்து எப்படியோ ஒன்று பேசி போலீஸ்கிட்ட பேசி தப்பிச்சு கூப்பிட்டு போயிடுவாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அந்த டீலர்கிட்ட விற்றுருவாங்க. விற்றதுக்கப்புறமேலே இவங்களுக்கு கிட்டத்தட்ட
20+ லேக்ஸ் வந்து ப்ராஃபிட் மட்டுமே கிடச்சிருக்கும். அது கிடச்ச உடனே ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த ஆண்டனிங்கிற வந்து நான் யூஎஸ் போகிறேன், ஏன்னா என் பையன் வந்து அங்கே இருக்கான், ஸோ நான் இந்த அமௌண்ட்டை வச்சு நான் அங்கே போய் எப்படி வச்சு ஒரு கடை வச்சு நான் பொழைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதுக்கப்புறமேலே இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்து சகஜமாக எப்பயும் போல இருப்பாங்க. அந்த 10 லட்சத்தை எப்படியோ ஒன்று மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்கு போவான். பேங்க்கு போனோடனே இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் வந்து நடக்கும். என்ன அப்படின்னா, அங்கே ஒரு ஸ்கேம் வந்து நடந்திருக்கும். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா, அந்த ரீஜனல் மேனேஜரும் அசிஸ்டன்ட் ரீஜனல் மேனேஜரும் சேர்ந்து பேங்க் காசையே வந்து எடுத்து வட்டிக்கு விட்ருப்பாங்க. அதனால மாட்டிக்குவாங்க. அதுக்கப்புறமேலு நம்ம ஹீரோ தான் அதை வந்து பண்ணிட்டான் அப்படின்னு நினச்சி, ஐயோ நம்ம காசு எடுத்து தான் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினச்சி ரொம்பவுமே வெக்ஸ் ஆயிடுவான். அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாம் வந்ததை பார்த்து ஷாக் ஆயிடுவான். ஆனால் அவன் அப்படி பண்ணல. அதுக்கப்புறமேல பார்த்திங்க அப்படின்னா, அவனுக்கு ஒரு செம்ம லக்கு வந்து அமையும். என்ன அப்படின்னா, அவனுக்கு வந்து அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் போஸ்டிங் வந்து கிடைக்கும். ஏன் அப்படின்னா, அவன் 2 பேரையுமே காலி பண்ணிட்டாங்க இல்லையா, அதனால் இவனுக்கு வந்து போஸ்டிங் வந்து கிடைக்கும். கிடைச்ச உடனே இவனுக்கு ரொம்பவுமே ஹாப்பி ஆயிரும். ஏன் அப்படின்னா, இவனோட தங்கச்சிக்கு வந்து மேரேஜ் வச்சுருப்பான். அதுக்கு தூம்னு செலவு பண்ணுவான், எல்லாத்தையுமே பண்ணிடுவான். இது எல்லாமே பயங்கரமாக எக்ஸ்பிரஷன் சொல்லி காட்டிகிட்டே இருப்பான். இவன் மேனேஜர் ஆனதுக்கப்புறமேலு ஹர்ஷான்னு சொல்லிட்டு ஒரு அந்த ஸ்டார்டிங்கில் சொன்னான் இல்லையா, அந்த ஸ்டாக் மார்க்கெட்டு ஓனர் தான் வந்து இந்த பேங்க்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். அவர் தான் வந்து செக்யூரான கிளைண்ட்டு, கோடிக்கணக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவர். அவர் மூலிமா நிறைய வந்து க்ரைம் பண்ணுறான், நிறைய காசு சம்பாரித்து கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி கிட்ட வச்சுருக்கான். 50 கோடி கிட்ட வச்சுருக்கும்போது ஒரு நகை ஷாப்புக்கு போய் நகை பர்ச்சேஸ் பண்ணலான்னு போவான். அங்கே போகும்போது இவன் ஃபஸ்ட்டு போகும்போது காஸ்ட்யூம் எல்லாமே கொஞ்சம் மட்டமாக போட்டுட்ருக்கனால அவனை யாருமே மதிக்க மாட்டாங்க. எல்லாருமே தரக்குறையாக பேசுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அவங்க வாயை அடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இருந்த காசு எல்லாத்தையுமே செலவு பண்ணி அந்த கடையவே போயிட்டு இருக்க எல்லா நகையுமே வாங்குவான். அவங்க எல்லாருமே வாயடைச்சி போயிடுவாங்க. இது எல்லாமே சொல்லிகிட்டு இருப்பான். இதெல்லாமே எதுக்கு பண்ணுறான் அப்படின்னா, தங்கச்சியை வந்து ரொம்ப கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காசுமே செலவு பண்ணிடுவான். அதுக்கப்புறமேலு காசு சம்பாதிக்கணும் ஆசை அப்படிங்கிறதுனால அந்த ஹர்ஷா அசிஸ்டண்ட் கூட பேசி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வாங்கிறது எல்லாமே பண்ணி கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் சம்பாரிச்சுக்கிட்டே இருப்பான். ஒரு கட்டத்துக்கு மேலே இவன் ஏழ்மையிலேருந்து மீண்டு வந்தாலும் இவனால் வந்து அந்த துயரத்துலேருந்து மீண்டு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி பணத்திமிரு அதிகமாகிடும். ஒரு கட்டத்துக்கு மேலே இவன் ஃபேமிலிக்கே இவன் மேலே வெறுப்பு ஏற்பட்டுரும். அந்தளவுக்கு வந்து பணத்திமிரெலாம் ஆடிக்கிட்டு இருப்பான். ஒரு பெரிய அடியாக அவன் அப்போ வந்து சிபிஐ கேட்பார், அப்புறம் எப்படிடா இது எல்லாமே முடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இவன் ஆக்சுவலாக இந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே அவன் ஒய்ஃப் வந்து ஒரு ஹோட்டலில் ஆரம்பித்து அந்த பேரில் ஹோட்டலில் ஆரம்பித்து அந்த இல்லீகலாக டிரான்சாக்ஷன் பண்ணிகிட்ருப்பான். அந்த கடையை மூடினதுக்கப்புறமேல தான் இவன் வந்து திருந்தனதா அப்படின்னு நினைப்பாங்க. அந்த கடை எப்படி மூடணும் அப்படின்னா, இவன் வந்து ஒரு இன்சிடென்ட் நடக்கும். அவங்க அண்ணா இருக்கா இல்லையா, பிஸ்னஸ் எல்லாம் லாஸ் ஆகி இவன்கிட்ட லோன் கேட்டுட்ருப்பான். அப்போ வந்து அவங்க அம்மா சொல்லுவாங்க, பாரு உங்களுக்கு வந்த வாழ்வு பாரு, நான் எப்படி இருந்தால் நீங்கள் என்னால் தான் வந்து நீ கடையை வச்ச அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேவலமாக சொல்லிடுவாங்க. அதனால் ஒய்ஃபு கோவப்பட்டு கடையை எல்லாத்தையுமே அடித்து நொறுக்கிடுவா. நொறுக்கினதுக்கப்புறமேல தான் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவா, நீ ரொம்ப மாறிட்ட அப்படி இப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருப்பாள். அதுக்கப்புறமேல தான் நம்ம ஹீரோக்கு வந்து ரியலைஸ் ஆகும், நம்ம மாறிட்டோம் போல் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமேலு அவங்க அப்பாவும் பேச ஆரம்பிப்பார். ஏன் அப்படின்னா, ஸ்டார்டிங்லேருந்து அவங்க அப்பா யார்ட்டையுமே பேச மாட்டார். அவர் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், நிறைய லாஸ் ஆனதுனால அவர் யார்ட்டையுமே பேச மாட்டார். ஃபஸ்ட் டைமாக குழந்த பிறந்து 6 வருஷம் ஆகியும் பேசுனதில்லை. ஃபஸ்ட் டைமாக பேசினப்போ இவனுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு, சரி நம்ம இதோட நிறுத்திக்கணும், ரொம்ப தப்பு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு புரிய ஆரம்பிச்சிருச்சு. இதை புரிஞ்சதுக்கப்புறமேலு பேங்க்கு போகிறான். பேங்க்கு போய் திருப்பியும் அந்த செக்கெல்லாம் வருது. அங்கே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பேங்க் டு பேங்க் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அவங்க மூலிமா தான் கத்தாரி பேங்க் அப்படின்னு ஒன்று இருக்கும், அந்த மூலிமா தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஹர்ஷாவுக்கு வந்து அமௌண்ட் கொடுத்துட்ருப்பாங்க. அது எல்லாமே போயிட்டுருக்கும் பொழுது அந்த கத்தார் பேங்க்கில் இருக்க மேனேஜர்ஸ் வந்து இங்கே வருவான். அந்த ஜிஎம் வந்துட்டு பேசும் பொழுது, சார் இதெல்லாம் எப்படி சார் இங்கே வந்துச்சு அப்படின்னு கேட்டுட்ருப்பான். இதெல்லாம் நான் அப்ரூவ் பண்ணதே இல்லை சார், எப்படி வந்துச்சுன்னு தெரியல, ஏதோ ஹர்ஷா வந்து பெருசாக ஸ்கேம் பண்ணுறாரு, அவர்கிட்ட பணமாக அவர் எப்படி இருந்தாலும் இதை எடுத்துருப்பார் சார் அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு டைம் வந்து ஸ்டன் ஆகிடுறான். நம்மளுக்கு பெரிய அடியாக வந்துச்சுன்னு ரொம்ப யோசிக்கிறான். அதுக்கப்புறமேல தான் ஃப்ளாஷ்பேக்கில் சொல்கிறாங்க, இதில் நிறைய பேர் இன்வால்வ் ஆகிருக்காங்க. சொல்லப்போனால் இந்த பேங்க்கோட சேர்மன் தான் இன்வால்வ் ஆகிருப்பான். சேர்மனு ஜிஎம் எல்லாமே இன்வால்வ் ஆகிருப்பாங்க. இன்வால்வ் ஆனதுக்கப்புறமேலு நம்ம ஹீரோ வந்து பயங்கரமாக ஒரு பிளான் பண்ணி அவங்க
அவங்கள சிக்க வச்சுட்டு நம்ம ஹீரோ தப்பிச்சு வெளிநாட்டுக்கு போயிடுவான். இதுதான் இந்த படத்தோட கிளைமேக்ஸு. அந்த கிளைமேக்ஸில் வர ஒரு 20 மினிட்ஸ் வந்து மிஸ் பண்ணாமல் எல்லாருமே பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். என்ன அப்படின்னா, எப்படியெல்லாம் சிக்க வச்சான் நம்ம ஹீரோ வந்து பயங்கரமாக ஒரு மூலக்காரன் இல்லையா, அவனுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி ஜிஎம்மும் சேர்மனும் தான் வந்து இதில் இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இவன் நேக்கா போய் ரிசர்வ் பேங்க் கிட்ட தன்னை ஒரு நல்லவனாக காட்டிட்டு அவங்கள மாட்ட வச்சுருவான். மாட்ட வச்சதுக்கப்புறமேலே இவன் அக்கௌண்ட்டில் இருக்க அந்த 100 கோடியை வந்து எழுதி வாங்க தான் எல்லா பிளானும் பண்ணுவாங்க சிபிஐ வச்சு. சிபிஐ இவங்க ஆள் தான். ஸோ அவன் என்ன பண்ணுவான், ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே அந்த இதை எல்லாத்தையுமே பணத்தை எல்லாத்தையுமே வித்ட்ரா பண்ணிட்டு கிளம்பி அமெரிக்காவில் ஒரு ஹோட்டலில் வந்து விலைக்கு வாங்கி அங்கேயே செட்டில் ஆகிறது பிளானெல்லாம் போட்டுருவான். போட்டதுக்கப்புறமேலு ஆக்சுவலாக அந்த பேங்க்கில் ஒரு வழக்கம் இருக்குது. மந்த் எண்டில் தான் வந்து சிஸ்டமில் என்ட்ரி பண்ணுவாங்க. ஆனால் இவங்க சிஸ்டமோட அக்கௌண்ட்டை மட்டுமே செக் பண்ணிகிட்டு இருந்தனால அந்த வித்ட்ரா பண்ணது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஃபைனலாக சொல்லும் பொழுது எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க. அவன் வேணுன்னே தான் அவங்கள மாட்ட வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்த உடனே நம்மளுக்கே ஒரு பயங்கரமாக ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகுது. என்ன அப்படின்னா, ஒரு மிடில் கிளாஸாக இருந்தாலுமே நம்ம திறமை இருந்துச்சா கண்டிப்பாக வந்து ஒரு இடத்துல சக்ஸஸ் கிடைக்கும். அதுக்கு தான் இந்த படத்தோட பேர் லக்கி பாஸ்கர் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ இந்த படம் பயங்கரமாக இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.